வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். இது நம்ம ஐஎம் கார்த்திக் வாய்ஸ் பாட்காஸ்ட். நம்ம போன எபிசோடில், அதாவது உளவியல் மையம் தொடரோட அறிமுக வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தோம். மனசு தான் எல்லாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற, அனுபவிக்கிற யதார்த்தமான உண்மைகளுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சைக்காலஜி ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அந்த அறிமுக வீடியோவோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு முக்கியமான யதார்த்தமான கலை பற்றி தான் டீப்பாக பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்ன தெரியுமா? மனசுக்குள்ள நோன்னு சொல்லணும்னு தோணும்போது வெளியில் எஸ்ன்னு சொல்கிறது. ஏன் சார், நோன்னு சொல்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? இதனால் நம்ம உறவுகளில், வாழ்க்கையில், ஏன் இந்த உலகத்தில் கூட என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரோஜாப்பூ அழகாக தான் இருக்கும், ஆனால் அதை தொடப்போனால் முள்ளு குத்தும். அதாவது ரோஜாப்பூ எவ்வளவு தான் அழகாக, மென்மையாக, அன்பாக, எல்லாருக்கும் பிடிச்ச வாசத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் தன்னை யாரும் தேவையில்லாமல் கிள்ளிடக்கூடாது, சிதைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை சுற்றி முட்களை வச்சுருக்கு. அந்த முட்கள் தான் ரோஜாப்பூ மற்றவங்களுக்கு சொல்கிற நோ. அதாவது நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களாக, மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களாக இருக்குன்னு நினச்சாலும் நமக்கான பாதுகாப்பு வெளியே நம்மளே அமைச்சிக்கலைன்னா மற்றவங்க நம்மளை காயப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக பேச போகிறோம். என்னோட பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது. என் கிளாஸ்மேட் ரமேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவனுக்கு இயல்பிலேயே யாருக்கும் இல்லைன்னு சொல்ல வராத ஒரு குணம். ஒரு நாள் அவனோட ஸ்பெஷல் ஜாமெட்ரி பாக்ஸை இன்னொரு பையன் கேட்டான்னு மனசே இல்லாமல் சரின்னு கொடுத்துட்டான். ஏன்னா நோன்னு சொன்னால் அவனுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிருமான்னு ஒரு ஆழமான பயம் அவனுக்கு எப்போவுமே இருக்கும். கடைசியில் என்னாச்சு, அந்த பையன் அதை அசால்ட்டாக தொலைச்சிட்டான். ஆனால் நம்ம ரமேஷ்னால வீட்டில் உண்மை சொல்லவும் முடியல, அந்த பையனை பார்த்து ஏன்டா தொலைச்சான்னு சண்டை போடவும் முடியல. உள்ளுக்குள்ள அவனோட சொந்த பொருளை இழந்த வழியை விட நம்ம இல்லைன்னு சொல்லியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதேங்கிற குற்ற உணர்ச்சி தான் அவனை போட்டு வதைச்சது. இங்கே தான் மக்களே சைக்காலஜி வேலை செய்யுது. மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிற ஒவ்வொரு பொய்யான எஸ்ஸும் கடைசியில் நம்ம கழுத்தையே வந்து நெரிக்கும். ரமேஷோட இந்த எஸ்மேன் குணம் அவனோட வாழ்க்கை பக்கங்களை எழுதின ஒரு சோகமான யதார்த்த கதை இது. அந்த ரமேஷ் பின்னாடி ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். அங்கேயும் அதே கதை தான். மேனேஜர் வந்து, ரமேஷ் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது, பண்ணிடுவியா அப்படின்னு கேட்பாரு. இவனுக்கு அன்னைக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது படத்துக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள்லாம் பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் வாயை திறந்து இன்னைக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறக்கு அவனுக்கு தைரியமே வந்ததில்லை. இளிச்ச வாய்த்தனமாக ஓகேன்னு சொல்லிடுவான். இப்படி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி கடைசியில் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி வேலையும் சொதப்பி மேனேஜர்கிட்ட திட்டும் வாங்கி ஃப்ரெண்ட்ஸு கூடயும் சண்டையாயிருச்சு. இது சைக்காலஜியில் பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. இது நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை மற்றவங்கள வெறுத்துடுவாங்களோங்கிற பயம் நம்மளை பொய் சொல்ல வைக்குது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும் எஸ் சொல்கிறதும் ஒரு அளவு தான். அது எல்லையை மீறும்போது அது நமக்கே நஞ்சாக மாறிடுது. இது சம்மந்தமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குட்டி முயல் இருந்துச்சான். அதுக்கு எல்லாரும் பாராட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குமாமா. ஒரு நாள் அந்த காட்டில் இருக்கிற நரி வந்து, முயல் தம்பி, நீ தான் இந்த காட்டிலேயே வேகமாக ஓடுறவன், எனக்காக அந்த மலையில் இருக்கிற ஒரு ஆபத்தான குகைக்குள்ளே போய் என்னோட தொப்பியை எடுத்துகிட்டு வரையான்னு கேட்டுச்சான். முயலுக்கு உள்ளுக்குள்ளே பயந்தான். அங்கே போனால் சிங்கம் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நோன்னு சொன்னால் நரி நம்மளை வீரன் இல்லைன்னு நினச்சிரும், எல்லாரும் பாராட்டுறது நின்றுன்னு பயந்துட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு குகைக்குள்ளே போச்சு. அங்கே நிறைய ஆபத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சும் போச்சு. கடைசியில் அந்த குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் தப்பி வந்துச்சு. இது சைக்காலஜியில் வேலிடேஷன் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க கிட்டேருந்து பாராட்டை எதிர்பார்க்கறது. நான் இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் என்னை கெட்டவன்னு நினைப்பாங்களோ, இல்லை என்னோட மதிப்பை குறைச்சி மதிப்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் நம்மளை ஆபத்தான விஷயங்களுக்கும் எஸ்ன்னு சொல்ல வைக்குது. மின்னுவதெல்லாம் பொண்ணல்லங்கிற மாதிரி வெளியில் தெரிகிற அந்த தற்காலிக பாராட்டை நம்பி முயல் ஆபத்தில் போய் மாட்டிக்க இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் கூட பாருங்களேன், இந்த நோ சொல்ல முடியாமல் வர்ற சிக்கல்கள் நிறைய காட்டியிருக்கிறாங்க. சினிமாவில் மக்கள் இதை பலமுறை பார்த்துருக்குறாங்க. ஒரு படம் ஞாபகம் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு பைக்கை கொடுத்துட்டு அது திருட்டு கேஸில் மாட்டி கடைசியில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்பார். ஏமாத்துறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, இது எல்லாமே பல நேரங்களில் யாரோ ஒருத்தர் வேண்டான்னு ஸ்ட்ராங்காக சொல்லாதனால தான் சமூகத்தில் நடக்குது. தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் இப்போ புதுசாக முதலமைச்சர் விஜய் வந்திருக்கிறாரு. அவர் எப்படி ஜெயிச்சாரு? அவர் மட்டும் பழைய சிஸ்டத்துக்கு நோ சொல்லலைங்க. பல வருஷமாக ஒரே மாதிரியான சிஸ்டத்தை பார்த்து சலிச்சு போன நம்ம மக்களும் இனிமேல் இந்த பழைய அரசியல் சிஸ்டமும் வேண்டாம், பழைய கட்சிகளும் வேண்டான்னு தங்களோட ஓட்டு மூலமாக ஸ்ட்ராங்காக ஒரு நோ சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் தங்களோட எல்லையை மாற்றி ஒரு புதிய மாற்றத்துக்கு எஸ் சொன்னனால தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக நிற்கிறாரு.
ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது மக்களே. இந்த புதிய சிஸ்டம் மக்களோட இதயத்தை வெல்லுமா இல்லை ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குமா இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் மக்கள் மனசுக்குள்ள ஒன்று ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த புதிய சிஸ்டமும் நாளைக்கு பழைய கட்சிகள் பண்ண அதே தப்புகளையோ அல்லது அதே பாணியையோ கையில் எடுத்தா அன்னைக்கு எப்படி பழைய கட்சிகளுக்கு நோ சொன்னாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கும் ஸ்ட்ராங்காக நோ சொல்லி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அதே மாதிரி தான் சீமான். அவரோட பார்ட்டி தேர்தலில் தோத்துருக்கலாம், ஆனால் அவர் இன்னமும் அவரோட கொள்கையில் நோ காம்ப்ரமைஸ்ன்னு நிற்கிறாரு. இப்போது எதிர்கட்சியாக இருக்கிற திமுக அவங்களும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும், சிலதுக்கு நோ சொல்லணும்னு கணக்கு போட்டு வேலை செய்கிறாங்க. அரசியலோ வாழ்க்கையோ எங்கே நோ சொல்லணும் எங்கே எஸ் சொல்லணும்னு தெரியலன்னா நம்ம காணாமல் போயிடுவோம். இப்போது விளையாட்டு உலகத்துக்கு போகலாம். 1990களின் தொடக்கத்தில் டென்னிஸ் உலகையே தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்தாங்க மோனிகா செலஸ். அவங்க கோர்ட்டுக்குள்ளே வந்தாலே எதிரிகள் நடுங்குவாங்க. அவங்களுக்கு முன்னாடி டென்னிஸ் உலகை ஆளுகை செஞ்சுட்டு இருந்த ஜெர்மனியோட அசைக்க முடியாத ராணி ஸ்டெஃபி கிராஃப் கூட மோனிகா செலஸ் கிட்ட தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டெஃபி கிராஃபோட ஒட்டுமொத்த ஆதிக்கத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அடுத்தடுத்த கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்று உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக மோனிகா வளம் வந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இன்னும் அந்த மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்குது. மோனிகா கிட்ட ஸ்டெஃபி கிராஃப் தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறத தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வெறி பிடித்த ஸ்டெஃபி கிராஃபோட ஃபேன் மேட்ச் பிரேக் டைமில் மைதானத்துக்குள்ளே போகுது மோனிகாவோட முதுகில் கத்தியால் குத்திட்டான். உலகமே ஷாக் ஆயிடுச்சு. இந்த சம்பவம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபிசிக்கல் மற்றும் மென்டல் ட்ராமாவை கொடுத்தது. நம்ம இன்ட்ரோ வீடியோவில் பயாலஜிக்கல் சைக்காலஜி பற்றி பேசும்போது மனசு சோர்வாச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போகும், உடம்புக்கும் மனசுக்கு நேரடி கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இவங்க தான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க குணமடைஞ்சு கோர்ட்டுக்கு வரணும்னு மீடியாவும் ஸ்பான்சர்களும் ரசிகர்களும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அவங்களோட மென்டல் ஹெல்த் இன்னும் சரியாகலை. உள்ளுக்குள்ளே எனக்கு இப்போதைக்கு பிரேக் வேணும், ஆட முடியாதுன்னு அவங்க மனசு சொல்லுச்சு. ஆனால் சுற்று வட்டாரத்தோட எக்ஸ்பெக்டேஷனுக்காக அவங்க சீக்கிரமே கோர்ட்டுக்கு வர வேண்டியதாக போச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களால பழையபடி ஆட முடியாமல் அவங்க கேரியரில் அது ஒரு மிகப்பெரிய எதிர்மறை தாக்கத்தை கொடுத்துச்சு. தன்னோட உடம்பும் மனசும் ஒத்துழைக்காதப்போ உலகத்துக்காக எஸ் சொன்னது அவங்க வாழ்க்கையே மாற்றிருச்சு. நம்ம ஊரில் கிரிக்கெட் விளையாடாத ஆளே இருக்க முடியாதுங்க. இப்போதைக்கு லைஃப் எல்லாமே T20 மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக ட்ரெண்டாக மாறிடுச்சு. வர்ற ஒவ்வொரு பந்துலையும் ரன் அடிக்கணும், ஒவ்வொரு வாய்ப்பையும் உடனே சிக்ஸராக மாற்றணுங்கிற ப்ரெஷர் எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் ஒரு உண்மையான T20 மேட்ச்லேயே கூட ஜெயிக்கிறதுக்கான ராஜேந்திரன் என்ன தெரியுமா? வர்ற எல்லா பந்தையுமே அடிக்கக்கூடாது. நம்மளால் சரியாக கணிக்க முடியாத, நமக்கு செட் ஆகாத சில ஆபத்தான பந்துகளை சாதுரியமாக லீவ் பண்ணிவிட்டு நமக்கான சரியான பந்து வரும்போது ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நமக்கே விளையாட வராத அல்லது நம்ம சூழ்நிலைக்கு ஒத்து வராத பந்துகளை லீவ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. லோக்கல் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் தான் அந்த டீமோட மெயின் பேட்ஸ்மேன். ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, பயங்கர காய்ச்சல். கேப்டன் மச்சான் நீ ஓப்பனிங் போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், ப்ளீஸ் விளையாடுன்னு சொல்கிறான். ஃப்ரெண்டுக்காகவும் அந்த T20 வேகத்துக்காகவும் நீங்கள் மனசே இல்லாமல் எஸ் சொல்லிவிட்டு பேட்டிங் போகிறீங்க. ஆனால் உங்களால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே டக் அவுட் ஆகிடுறீங்க. இதனால் டீமும் தோத்துறது, உங்கள் உடம்பும் இன்னும் மோசமாயிருது. அதே இடத்துல மச்சான் இப்போதைக்கு என்னோடய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, நான் இப்போ ஓப்பனிங் ஆட நினச்சா விக்கெட்டு தான் விழுந்துடும், அது டீமுக்கு தான் நஷ்டம், எனக்கு பதிலாக நல்ல ஃபார்மில் இருக்கிற வேறு பிளேயரை இறக்குன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக ராஜதந்திரத்தோட ஒரு நோ சொல்லியிருந்தா நீங்கள் ஒரு தப்பான பந்தை லீவ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதனால் டீமும் தப்பிச்சிருக்கும், உங்கள் ஹெல்த்தும் நல்லா இருந்திருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம உடல் நலமும் மனநலமும் நல்லா இருந்தால் தான் T20 உலகமே ஆனாலும் நம்மளால் நீடிச்சு நின்று சிக்ஸர் அடிக்க முடியும். விளையாட்டுன்னு வரும்போது நம்ம மூளைக்கு வேலை தர மிகச்சிறந்த விளையாட்டு எது தெரியுமா? சதுரங்கம். நம்ம சதுரங்கம் விளையாடுறப்போ ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. உங்கள் எதிராளி அவங்களோட மந்திரியோ அல்லது குதிரையோ ஒரு பழியாக வைப்பாங்க. அந்த காயை நம்ம விட்டுனா நமக்கு லாபம் மாதிரி தான் தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராப் இருக்கும். அனுபவம் இல்லாத ஒரு பிளேயர் அந்த தற்காலிக லாப ஆசையில் எஸ் சொல்லிட்டு அந்த காயை வெட்டுவாங்க. அடுத்த 2வது கட்டத்தில் செக்மேட் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு கிராண்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த ஆஃபருக்கு ரொம்ப நிதானமாக மனசுக்குள்ள ஒரு நோ சொல்லிட்டு தன்னோட ராஜாவுக்கு பாதுகாப்பு அரண்களை அமைப்பார். வாழ்க்கையும் ஒரு செஸ் போர்டு மாதிரி தான் மக்களே. வர்ற எல்லா ஆஃபர்களையும் வாய்ப்புகளையும் லாபம்னு நினச்சி எஸ் சொல்லக்கூடாது. அதுக்கு பின்னாடி என்ன ஆபத்து இருக்குன்னு யோசிச்சு சில காய்களை நகர்த்தாம நோன்னு சொல்கிறது தான் ராஜதந்திரம். சரி, இது ஏதோ தனி மனித பிரச்சனைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா இது உலக வரலாற்றையே மாற்றிருக்கு. உங்களுக்கு ஸ்பேஸ் ரேஸை பற்றி தெரியுமா? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் விண்வெளிக்கு யார் முதல்ல போகிறதுன்னு ஒரு பெரிய போட்டியே நடந்தது.
அந்த அவசரத்தில் சில சயின்டிஸ்ட்கள் இப்போ ராக்கெட்டை லான்ச் பண்ணால் ஆபத்து, சிஸ்டம் ரெடி இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சாங்க. ஆனால் அரசாங்கத்தோட ப்ரெஷருக்கு நோ சொல்ல முடியாமல் எஸ் சொன்னாங்க. விளைவு, விண்கலன்கள் வெடித்து சிதறி விண்வெளி வீரர்கள் பலியாகிற அளவுக்கு ஒரு ஹியூஜ் இம்பேக்டை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி தான் தொழிற்புரட்சி காலத்தில் புதுசாக உலக கண்டுபிடிப்புகள் வந்தப்போ முதலாளிகள் லாபத்துக்காக தொழிலாளர்களை 16 மணி நேரம் வேலை வாங்கினாங்க. அப்போ தொழிலாளர்கள் ஒன்றா சேர்ந்து இனிமேல் இப்படி எக்ஸ்ட்ரா வேலை செய்ய முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக ஒரு நோ சொன்னாங்க. பாருங்க, அங்கே தான் தொழிலாளர்கள் உரிமைகளே பிறந்தது. பணக்காரன் ஏழைங்கிற அந்த கேப்பில் நோ சொல்ல கற்றுக்கிட்டது தான் ஏழைகளுக்கான ஆயுதமாக மாறுச்சு. சர்வதேச அரசியலை கவனிச்சிங்கன்னா அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடுவால பல வருஷமாக ஒரு கேட் அண்ட் ட்ரேட் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட உலக வல்லரசு அதிகாரத்தை வச்சு ஈரான் மேலே பல பொருளாதார தடைகளை போடுறாங்க. நாங்கள் சொல்கிற பேச்சுக்கு நீங்கள் எஸ் சொல்லணும், உங்கள் அணுசக்தி திட்டங்களை நிறுத்தணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் எஸ் சொல்ல முடியாதுன்னு உலக மேடையில் மாசாக ஒரு நோ சொல்கிறாங்க. ஈரான் சும்மா நோஸ் மட்டும் சொல்கிறாங்களா? இல்லவே இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது. அதுதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ். உலகத்தில் கடலோரமாக போகிற கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட 20% 30% இந்த சின்ன கடல் வழி பாதை வழியாக தான் போயாகணும். ஈரான் என்ன மிரட்டுறாங்கன்னா, நீங்கள் எங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எங்கள் எல்லையை தாண்டி வர பார்த்தா நாங்கள் இந்த ஹார்மோஸ் பாதையை பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பவுண்டரி செட் பண்ணுறாங்க. சைக்காலஜியில் இதை லெவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நெகோசியேஷனில் நீங்கள் நோ சொல்லணும்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான லெவரேஜ் இருக்கணும். ஈரான்கிட்ட இருக்கிற அந்த லெவரேஜ் தான் ஹார்மோஸ் நீர்முனை. அமெரிக்கா எவ்வளவு பெரிய பணக்கார நாடாக இருந்தாலும் ஈரான் தங்களோட உரிமையை, ஓனர்ஷிப்பை விட்டு கொடுக்காம முடியாதுன்னு நிற்கிறனால தான் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு கிளைண்ட்டு கூடவோ இல்லை சம்பள உயர்வு சம்மந்தமாகவோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. நெகோசியேஷனில் ஜெயிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரூலே என்ன தெரியுமா? த பவர் ஆஃப் அ பாசிட்டிவ் நோ. எதிர்த்தரப்பு கேட்குற எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டினா அவங்க உங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. அவங்க உங்களை குறைச்சி மதிப்பிடுவாங்க. ஒரு டீலை ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இந்த ஆஃபர் எனக்கு செட் ஆகாது, இந்த விலைக்கு என்னால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் எப்போ ஸ்ட்ராங்காக நோ சொல்கிறீங்களோ அப்போ தான் அந்த நெகோசியேஷனில் உங்களுக்கு மதிப்பு கூடும். நெகோசியேஷனில் ஆங்கரிங் எஃபெக்ட் மற்றும் பவுண்டரி செட்டிங் ரொம்ப முக்கியம். நாம் நம்ம எல்லையை தெளிவாக காட்டும்போது தான் அடுத்தவங்க நமக்கு தகுந்த மரியாதையும் நம்ம மேலே நம்பிக்கையும் வைப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் உறவுகள் ரொம்ப முக்கியம். அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தங்கை பாசமாக கூட இருக்கலாம். ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவுக்கு முக்கியமான பவுண்டரி எது தெரியுமா? நோ சொல்லும் சுதந்திரம் தான். உங்கள் ஃப்ரெண்டு ஒரு தப்பான பழக்கத்துக்கு கூப்பிடுறான், இல்லை உங்கள் லவ்வர் உங்களை கஷ்டப்படுத்த ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் இல்லை இது எனக்கு பிடிக்கலன்னு நேர்மையாக நோ சொல்லணும். நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்பாங்க. அந்த மாதிரி ஒரு நோ சொல்லும் போதே அந்த உறவோட உண்மையான ஆழமும் புரிதலும் நமக்கு தெரியும். சைக்காலஜியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாங்க. 2 குரூப் ஆட்களை கூப்பிட்டு ஒரு கஷ்டமான டாஸ்க் கொடுத்தாங்க. முதல் குரூப்புக்கிட்ட உங்களுக்கு பிடிக்கலைன்னா நடுவுலையே நோ சொல்லிட்டு கிளம்பிடலான்னு சொன்னாங்க. 2வது குரூப்புக்கிட்ட அந்த சாய்ஸே கிடையாது. ஆச்சரியம் என்னென்னா, நோ சொல்லலாம்னு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட முதல் குரூப்பு தான் ரொம்ப ரிலாக்ஸாக அந்த வேலையை சூப்பராக செஞ்சு முடித்தாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கட்டாயம் இல்லை, சுயம் இருந்தது. பாட்காஸ்டோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஜெர்மன் தத்துவஞானி மற்றும் உளவியலாளர் எரிக் ஃப்ரோம் ஒரு அழகான விஷயம் சொல்கிறாரு. ஒரு மனிதனால் இல்லை என்று சொல்ல முடியாவிட்டால் அவனுடைய ஆம் என்ற வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ரொம்ப டீப்பான விஷயமா இருக்குல்ல? மற்றவங்களுக்காக நம்ம சொல்கிற ஒவ்வொரு பொய்யான எஸ்ஸும் நம்முடைய சுயமரியாதையும் செல்ஃப் ஐடென்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிருது. நோ சொல்கிறதுங்கிறது அடுத்தவங்களை நிராகரிப்பது கிடையாது, அது உங்களை நீங்களே ஏற்றுக்கிறது. அது அகங்காரம் கிடையாது, அது உங்களுடைய ஆத்மார்த்தமான தற்காப்பு. மனசாட்சியே சிறந்த சாட்சின்னு சொல்லுவாங்க. நாமே நம்மளோட மனசுக்கு விரோதமாக விருப்பம் இல்லாமல் ஒன்று செய்யும்போது நம்ம மனசாட்சியும் நம்மளை வாட்டும். உங்களிடம் இருக்கும் காலம், ஆற்றல், அன்பு, உழைப்பு எல்லாமே உங்களோட சொந்த சொத்து. அதை யாருக்கு எப்போ எவ்வளோ கொடுக்கணும்னு தீர்மானிக்கிற முழு உரிமையும் உங்ககிட்ட மட்டுமே இருக்குது. இன்ட்ரோ வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களை நீங்களே சரி பண்ணி இந்த உலகத்தை நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நாம் இங்கே தொடர்ந்து கேட்க போகிறோம். அடுத்த தடவை உங்களோட உள்மனம் வேண்டான்னு மறுக்கும்போது உங்கள் உதடுகள் பயந்து போய் சரின்னு சொல்லாமல் இருக்க பழகிக்கோங்க. உங்களை நீங்களே நேசிக்கும் போது தான் உங்களால் உலகையும் ஆரோக்கியமாக நேசிக்க முடியும். உங்கள் எண்ணங்கள் தெளிவடையட்டும், வாழ்வு ஒளிரட்டும், நம்முடைய சிந்தனைகளை இன்னும் அழகாக செதுக்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
இது உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு. நம்ம ஐஎம் கார்த்திக் சேனல் மீண்டும் ஒரு உன்னதமான உளவியல் தேடலோடு உளவியல் மையம் சாப்டர் 2ல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ஃப்ரம் ஐஎம் கார்த்திக் வாய்ஸ் பாட்காஸ்ட். வரட்டுங்களா?